பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கின்றார். இன்றைய இறை வார்த்தை, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். Children, you show love for others by truly helping them and not merely by talking about it. 1 யோவான் அதிகாரம் 3 வசனம் 18. நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது நம்முடைய நினைவுக்கு வருவது அன்பு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அன்பை வெறும் வார்த்தையினால் மட்டும் கற்றுத்தரவில்லை. அவர் அன்பை வாழ்ந்து காட்டியுள்ளார். அவர் கல்வாரி சிலுவையில் இறக்கும் பொழுது தன்னை சிலுவையில் அவமானப்படுத்தி அறைந்தவர்களை பார்த்து இவர்களை மன்னியும் தந்தையே என்று கூறி மன்னிப்பின் செயலின் மூலம் அவரின் உச்சகட்ட அன்பை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இன்று நாம் வாழும் இடங்களில் நாம் எவ்வாறு நம் அன்பை வெளிப்படுத்துகின்றோம், முதலில் நாம் எவ்வாறு நம் குடும்பத்தில் வாழ்கின்றோம் என்று சிந்திப்போம். மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், ஆறுதல் கூறுவது, உதவுவது, ஒழுக்கத்துடன் எடுத்துக்காட்டாய் வாழ்வது, எரிச்சல் மூட்டாமல் சாந்தமாய் நடப்பது, கோபம் கொள்ளாமல் சமாதானத்தை நிலைநாட்டுவது போன்ற அன்பின் செயல்களை கொண்டு நாம் வாழ்கின்றோமா என்று சிந்திப்போம். வெறும் வார்த்தைகளால் மற்றும் நம் கிறிஸ்துவை பின்பற்றாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த அன்பின் செயல் வழியாக அவரை பின்பற்றுவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமென். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறை வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறை வார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறை வார்த்தை, நம்பிக்கை தரும் இறை வார்த்தை, இது இயேசு வழங்கும் இறை வார்த்தை, இது இயேசு பேசும் இறை வார்த்தை.